ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமது விமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஓணம் செலிப்ரேஷன், டீச்சர்ஸ் டே, மிலாடி நபி எல்லாமே ஒன்றா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் வீட்டிலே ஒரு டீச்சர் இருந்தாங்க, இப்போ இல்லை. பட் இருந்தாலுமே அப்போ நான் அவங்க டீச்சர்னா எங்கள் அம்மா தான். ஓகே, இருந்தாலும் எல்லாருக்குமே நானும் விஷ் பண்றேன். விஷ் யூ ஹாப்பி டீச்சர்ஸ் டே, ஓணம், மிலாடி நபி. ஆமா ஆமா, ஓகே, எவ்ரிதிங் எல்லாத்துக்கும் நம்ம விஷ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து ஹாப்பியா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க ஃபேமிலியோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையிலேயே இதுங்க ரெண்டு எங்க ரெடி ஆகி போயின்னு இருக்கு அப்படின்னு நீங்க பாப்பீங்க. ஊர்ல கல்யாணம், மார்ல சந்தனம் அப்படி எல்லாம் இல்ல. கெனடியும் ஷாமும் வந்து வேற வீடு வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. அந்த வீடுக்கு பால் காய்ச்சிக்கு தான் நம்ம கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேரா போயிட்டு அவங்க பால் காய்ச்சி அவங்க வீடு என்ன நாங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனா வெளியில மட்டும் பார்த்துருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போய் பாக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து மதராசி மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. பார்த்தவங்க யாராவது இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் ரிவ்யூ கேட்கல. இனிமே இப்போவே எங்கள் வீடியோவும் இன்னும் பார்க்கல. எங்கள் வீடியோவே ஓடிட்டு இருக்கு. அதோட ரிவ்யூவே நாங்கள் இன்னும் பார்க்காம உட்காந்து இருக்கோம். ஓகே, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து கிளம்பிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு ஓணம் லுக்கில் வந்து கிளம்பியிருக்கேன். எப்படி இருக்குன்றதை நான் அவுட்ஃபிட் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாரையும் மீட் பண்ணிட்டு இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன், டீச்சர்ஸ் டே, மிலாடி நபி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாடுவோம். ஐயோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ஏதாவது ஸ்வீட், காரம் எல்லாம் வாங்க போறோம். அது வந்து நம்ம இங்க கிட்டவே நமக்கு A2B இருக்கா, A2Bலே போற வழியில வாங்கிட்டு அப்படியே லெஃப்ட்டுக்கு திரும்பிடுவோம். அவ்வளவுதான். அங்க போயிட்டு பசங்களை என்ன பண்றாங்க, எப்படி வீடு இருக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கச்சா முச்சான்னு இருக்கும் எனக்கு வீடு பாக்கிறதுக்கு. ஓகே, வாங்க வாங்க, உங்களுக்கும் காட்டுறேன் அவங்களோட ஹவுஸ் டூரை. எம்டி ஹவுஸ் டூர். ஆமா, இப்போ எம்டி தான். மார்னிங் 5:30க்கு பால் காய்ச்சிட்டாங்களாமா. கெனடி ஷாமோட இன்னைக்கு வந்து வெறும் வீடு டூர் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. எம்டி ஹவுஸ் டூர். ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்வீட்டு, காரம், பூ எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இப்போ வந்துட்டு அவங்க வீட்டு சந்தில திரும்ப போறோம். ஓகே, வெல்கம். வாடா, தூக்கிக்கிறவா உன்னை. நீ சுத்தி காட்டு. இது என்னது? இதுதான் ஹாலா? ஹால் காட்டிடலாமா? ஓகே, ஹாலு. ஓகே, ஆமா. அப்புறம் இதுக்கு அப்புறம் இங்க ஒரு கிச்சன் இருக்கு. பாருடா, இது கிச்சன். 3 பர்னர் ஸ்டவ் அம்மா வாங்கியிருக்கால. யார் வாங்கி கொடுத்தா? ஷீலாத்தா வாங்கி கொடுத்தாளா? ஆமா, ஷீலாத்தா தான் வாங்கி கொடுத்தாளா? அம்மா இல்லம்மா, ஷீலாத்தா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இது கிச்சன் ஃபுல்லா எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் இங்க வந்து காமன் டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. அது ஹேனாவோட தான் காமன். இது ஒரு பெரிய ஹால். இங்க ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. இங்க வந்து ஹேனாவோட டாய்ஸ்ல வச்சு போனாங்க. இப்போ என்ன இருக்குது? இது கபோர்ட். ஹேனாவே அது உள்ள வைங்க. ஐயோ வேணாம். அடுத்தது 2 பெட்ரூம்ஸ். ஓகே, இது ஒரு பெட்ரூம். இது கெஸ்ட் ரூம். இல்ல, இது அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம். இது இதுதான் மாஸ்டர் பெட்ரூமா? இது ஃபுல்லா வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்களாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியா பண்றாங்க. இந்த பெட்ரூம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமா பண்றாங்க. இப்போ கெஸ்ட் எல்லாம் ஹால்ல தான். ஹால் தான் கெஸ்ட்டுக்கு. ஆமா, எல்லாம் கெஸ்ட்டுக்கு தான் ஹால் தான். அப்ப ஆனா விளையாடுறது டஃபா இருக்குமே. அவங்க தான் அப்ப இடம் இருக்கே இல்ல, அவளோட இடம் இல்ல. இங்க வந்து இங்க ரெஸ்ட் ரூம் வந்து இது வெஸ்டர்ன், வெளியில இருக்குது இந்தியன். இந்தியன். ஓகே, இதெல்லாம் இருக்கிறது பிங்க் கலர். அப்புறம் இது ஒரு பால்கனி, அட்டாச் பாத்ரூம். இது அவுட் சைடு பால்கனி. ஆமா, ஃபுல் பால்கனி. இங்க இருந்து நம்ம போர் அடிச்சதுன்னா வேடிக்கை பார்த்து உட்கார்ந்து. இங்க இருந்து நம்ம ஏதாவது கயிறு போட்டு வாங்கிக்கலாம். கடை ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஆமா, பெட்டி கடை அங்க ஆப்போசிட். கடையில ஒண்ணுமே இல்ல, ஆப்போசிட்ல இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட மினி எம்டி ஹோம் டூர் இங்க தான் வந்திருக்காங்க.
இதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வந்து கெனடி எடுக்க போயிருக்கா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இப்போ குவிப்பாங்க பாருங்க எல்லாரும் வந்து. ஆமா எல்லாம் கச்ச கச்ச கச்சன்னு கூஞ்சிரும். அவன் எப்படி எடுத்துன்னு வரான்? கட்டர்லாம் பிரிச்சுட்டானாமா? இது வண்டி சர்ச்சில் வண்டி சொல்லியிருக்காங்களா, அவங்க 2 ஆள் போட்டு இருக்காங்களா, எல்லாம் எடுத்துன்னு இருக்காங்களா. அதனால எல்லா க்ரௌடும் அங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு. இப்ப எல்லாம் அங்க வண்டியில ஏத்தின்னு இருக்காங்களாம். ஏத்தி இங்க வந்து இறக்கும் போது இங்க ஆயிடும், க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடும். இப்ப நான் ஓபன் பண்ணி தரவா? ஓபன் பண்ண வேணாவா? வெளில போய் சாப்பிட்றியா? சரி ஓகே. சரி ஓகே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஓணம் அவுட்ஃபிட். எனக்கு இதுதான் ஓணம் அவுட்ஃபிட். நம்ம ஒன்று கேரளா ஸ்டைல் மாதிரி தலை வரைக்கும் அவதான் ஃப்ரெண்ட்ஸ் பேபிமா வேலை செய்து பார்த்துக்கோங்க. நீ தானேப்பா சொன்ன நேற்று நான் வேலை செய்யதையும் கொஞ்சம் காட்டு அப்படின்னு இல்லை. நீ காட்ட சொன்ன, நான் காட்டிட்டு வாயில சொல்றேன், அவள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கெனடி வீட்டுக்கு போயாச்சு. நம்ம அவங்கள எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகேவா? வந்து நல்லா அவங்க புது தம்பதிகள் மாதிரி இப்பதான் புது வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆமா, ஏனியா புது தம்பதி தான். எப்படி பாத்தீங்கன்னா இப்பதானே குழந்தை இருக்குது, வெளியில வராங்க அவங்க வீட்டுல இருந்து. அதனால அவங்க நல்லா வந்து மென்மேலும் வளரட்டும் அப்படிங்கறதுதான். தனியா நின்று அவங்க போய் வாழ்த்திட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டேன். அதான் சொல்லு. ஆமா, பிரியாணி குத்தாங்க, நான் சாப்பிட்டேன். வேணாம் வேணான்னு கேட்கல கெனடி. ஷாமு நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னாங்க. சியோனக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு சியோனக்காவை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு சினிமாவுக்கு போகிறோம். இந்த நம்ம எழுப்புளுக்கு காலையிலேயே எங்கேயோ வெளில போகிறேன்னு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழை கொட்டோ ஃப்ரெண்ட்ஸ். யாராச்சும் அவன் காலையில் எங்கே வெளில சுற்றினா என்ன ஏதுன்னு அவன் மூஞ்சை எங்கே பார்த்தீங்கன்னாலும் இம்மிடியேட்டாக மெசேஜை போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்கே சுற்றுறான், யார் கூட சுற்றுறான்றதை தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிசயமா ஃப்ரெண்ட்ஸ் 2 பக்கெட் துணி கூட மேலே காய போட்டு வந்தேன். கொட்டுன்னு கொண்டு ஒரு கயிறு பிஞ்சு கீழே விழுந்திருக்கும் வெயிட்ல. ஏன்னா ஒன்று பேண்ட் ஜீன் தான் காஞ்சி நிற்குது. தேவையா இது எனக்கு? நான் எப்பயுமே வேலை செய்யாம இந்த மூலையில உட்கார்ந்து வந்துருக்கலாம்ப்பா. அந்த மூலையிலேயே உட்கார வேண்டியது தானே. எதுக்கு 2 பக்கெட்டையும் மாங்க போட்டேன். இங்க பாரு, இப்ப வந்து இந்த 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 துணி மட்டும் தான் இருக்கு. இப்ப அழுக்கு துணின்னு பார்த்தேன்னா இப்ப இந்த துணி மட்டும் தான் அழுக்கு துணி. மீதி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எதுப்பா அது அழுக்கு துணியாப்பா? மட்டும் தான் அழுக்கு துணி, கையில துவைக்கணும். ஓ, கையில துவைக்கிறதா? துவைக்கிறது சரியா. மீதி எல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் துவைச்சு ஏற கட்டியாச்சு. அழகா வந்து இப்போ வந்து பில்லோ கவர் கூட துவைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அழகா வந்து எடுத்து ஏற கட்டிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேரா கிளம்பி போகலான்னு பார்த்தா இருக்கேன். ஏன்னா மழை வந்து தடுக்குது. ஆமா, மழை ஊத்துன்னு ஊத்துது. 10:30க்கு எங்களுக்கு ஷோ இன்னைக்கு. மதராசி ரிலீஸ். கார்த்திகேயன் மூவி நான் எப்படி பார்க்காம இருந்தேன்? எப்படி நம்ம எல்லாரோட ஃபேனும் தான். அதனால இவர் படம் மட்டும் பார்க்காம இருந்தேன். எல்லாத்தோட FTFS போயிருப்போம். இன்னைக்கு வந்து என்னமோ தெரியல, FTFS போகணும்னு தோணலை. அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ கெனடி ஃபங்க்ஷன் வேற இருந்ததா, சரி சாயந்தரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரி, ஒரு படத்தை 2 தடவைலாம் பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, அப்படி ஏதோ ஒரு தடவை பார்த்தா போதும். சரி, நீ காலையில் இந்த வேலை இருந்ததுனால சரி நம்ம நைட்டே போய்க்கலாம் குடும்பத்தோட அப்படின்னு பார்த்தா குடும்பத்துல இருக்கிற ஒரு நாயும் இது வெளியில சுத்தி மழை வேற இப்படி பேஞ்சு நிக்குது. இது எப்படி மழையில நனைஞ்சிட்டு வருமா, என்ன பண்ணும், எதா பண்ணணும், வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அலைய வேண்டியதா இருக்குதுங்கிட்டே. அவன் படத்துக்கு வரமாட்டான், எப்படியா இருந்தாலும் வரமாட்டான். அவன் எங்க இப்போ கிண்டியில இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறான். எங்க கிட்ட கத்திப்பாரால நைட்டு 10 மணிக்கு இருக்கிறேன் கிண்டி ஏரியாலன்றான். அவனை வேற ஏதாவது ஏரியால பாத்தீங்கன்னா கப்புன்னு அவன் கிண்டியில இல்ல அப்படின்ட்டுருங்க. எல்லாத்தையும் நான் வந்து அப்பப்ப அடுக்கிடுவேன். ஆனா வந்து நமக்குன்னு கலைக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க நம்ம வீட்டுல. சரியா? இருக்கிறது 3 பேர். எங்க இருந்து 4 பேரு? அததான் பண்றீங்க. 3 பேர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்ப 2 பேர் தாங்க. அவன் வண்டி சவுண்ட் கேக்குதுப்பா. வண்டி சவுண்ட் கேக்குது இல்லையே? ஆமா, சவுண்ட் கேக்குது பாரு, கேமரால பாரு. இது வந்துச்சான்னு பாப்போம். நீ என்னமோ கேக்குதுன்னு இல்ல. யார் உன் செருப்பு எடுக்க போறா? உள்ள வைக்கணும்ல, அடுக்கி வைக்கணும்ல, அவ்வளவுதான்.
என்னப்பா டைம் வர ஆயினே இருக்குது, போயிடலாம் வா, நம்ம காரில் தானே போக போகிறோம். இன்னுக்குது இங்கே வேறு பிரிட்ஜு கீழெல்லாம் சப்வேலெல்லாம் பயங்கரமாக தண்ணி நிற்கிது. இந்த பையன் வேற இந்த இப்போதான் பார்த்துன்னு ஏதோ வந்து பேண்ட் எடுத்துன்னு வரணுமா, டவல் எடுத்துன்னு வரணுமா, டிஷர்ட் எடுத்துன்னு வரணுமா. அவர் வந்து கார்லேயே எல்லாத்தையும் மாற்றிக்கின்னு சினிமாவுக்கு வந்துடுவாராம். அம்மா நீ ஆணியே அடிக்க வேணாம், நீ வீட்லேயே இருந்துச்சு அவங்க அம்மா. வேணாம் எதுக்கு மழையில நனைஞ்சுக்கிட்டு. ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது அவன் பைக்கில் வருவான், ரிட்டர்ன் வரும்போது மழை பெஞ்சதுன்னா நம்ம காரில் போயிட்டு புள்ள பைக்கில் வர வச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தாலாம் நல்லா இருக்காது, பயந்துக்கினே இருக்கணும் நம்ம. எதுக்கு அது இல்லாமல் இப்போ ஃபாஸ்ட்டாக வேறு வருவான், நீ வரவே வேணாம் படத்துக்கு அப்படின்னுட்டோம். அதனால கொஞ்சம் மெதுவாகவே வீடு போய் சேரு அப்படின்ட்டு நாங்கள். நான் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு இல்லையே, ஏர்போர்ட் கிட்ட இருக்கிறான்னா கரெக்டாக அவன் 10:30 மணிக்கே தான் வீட்டுக்கே வருவான். வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதா இருந்தால் வரட்டும், ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. சரி பாப்போம், ஒரு ஆட்டோ பிடிச்சிலன்னு மாதிரி சொல்லலாம் வரதா இருந்தா. அது வராது, வீடை பார்த்துச்சுன்னா அது ஓடி போய் பெட்டில் போட்டுரும், வராது அது. நான் டவல்லாம் எடுத்து முன்னாடி தான் வச்சுட்டு வந்துருக்கிறேன், என்ன பண்ணுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சினிமா பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்தது படம், பார்க்கலாம், நல்லா தான் இருந்தது. ஒரு தடவை பார்க்கல, அதுக்கு நல்லா தான் இருந்தது. செமையாக பண்ணியிருந்தாங்க. துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் இல்லை நான் தாண்டா அப்படின்ற டயலாகு. அதுக்கப்புறம் வந்துட்டு துப்பாக்கி கையில் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, அடுத்தடுத்து வந்து தலைமுறைகள் வளரணும்ல, அதனால் ஒருத்தர் போனால் ஒருத்தர் போனால் ஒருத்தர் வந்துக்கிட்டே தானே இருக்கணும். அதனால் நல்லா பண்ணியிருந்தாரு சிவகார்த்திகேயன், நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து துப்பாக்கி பட ஹீரோ வில்லன் பேர் என்னடா, வித்யுத் ஜமால் சூப்பராக பண்ணியிருந்தாரு. செம பிஜிஎம், செம மாஸ்க் கட்டியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன இந்த டான்சிங் ரோஸ் அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து விக்ராந்த் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் விக்ராந்துக்கு ஒருத்தர் அப்பா வருவார், அவர் பேர்லாம் எனக்கு தெரியல, அவரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ஓகே, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதா. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சூப்பர், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேத்துக்கு பிடிக்கும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு. நார்மலாக என்ன மாதிரி எல்லாருமே படம் பாக்குறவங்க அப்படின்னா நான் நியூட்ரல் இவங்க அவங்கலாம் எனக்கு கிடையாது. நான் எல்லாரும் படமும் நான் பார்ப்பேன். நல்ல படத்துக்கு நல்ல ஓட்டா, படம் நல்லா இருக்கு, போய் பாருங்க, ஒரு தடவை பார்க்கலாம், கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க எல்லா படத்தையும், வந்து நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது, யாருக்குமே கண்டென்ட் இல்லை தான். ஆனால் பட் கதை கரெக்டாக போகுது, அதுதான், அவ்வளோதான். எங்கெங்கேயோ போய் கரெக்டாக வந்து முடிச்சிட்டாங்க, ஆனால் பட் சூப்பராக இருக்குது, போய் பார்க்கலாம், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காலையிலேருந்து ஒரே சுற்றுன்னு ஒரே ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்து மணி எவ்வளோ 2 ஆக போகுது. ஓகேங்களா, 2 மணிக்கு வந்து படுக்கிறோம் காலையிலேருந்து. இதுதான் எங்கள் டே வந்து இப்படி தான் போகும். ஆனால் வந்துட்டு நீ எப்படி வந்துட்டு சொல்கிறது, இன்னும் இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு ஒர்க்கு வந்து நாளைக்கு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் செய்யவே இல்லை. இன்றைக்கி எடிட்டிங்கு இதெல்லாம் அது இதுன்னு நிறைய ஒர்க் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே செய்யலை. அதெல்லாம் நாளைக்கு தான் கடன் வாங்கி செய்யணும். இப்படி தான் எங்கள் டே ஃபுல்லாக வந்து ஒரு நாள் பிஸியாக இருக்கும், ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாங்க. ஓகே, பாய்.